ஒரு அழகான மலை அடிவாரத்தில் வெள்ளை என்ற பெயருடைய ஒரு சுட்டி ஆட்டுக்குட்டி இருந்தது. அதற்கு எல்லாவற்றையும் கடித்து பார்ப்பது என்றால் மிகவும் பிடிக்கும். அதன் காதுகள் எப்போதும் எதையாவது கேட்டுக்கொண்டே ஆடிக்கொண்டிருக்கும். ஒரு நாள் தோட்டக்காரர் தாத்தா ஒரு கூடை நிறைய காய்கறிகளை எடுத்துக்கொண்டு வந்தார். அதில் பளபளவென சிவப்பாகவும் பச்சையாகவும் குடைமிளகாய்கள் இருந்தன. வெள்ளையாட்டுக்குட்டி மெதுவாக தாத்தாவின் பின்னால் சென்றது. வெள்ளை நினைத்தது, அடடா, இவ்வளவு பெரிய மிட்டாய்களா? நிச்சயம் இது இனிப்பாகத்தான் இருக்கும். தாத்தா திரும்புவதற்குள் வெள்ளை ஒரு பெரிய சிவப்பு குடைமிளகாயை கபக் என்று கடித்தது. அடுத்த நொடியே வெள்ளையின் கண்கள் விரிந்தன. குடைமிளகாய் காரமாக இல்லாவிட்டாலும் அதன் புதுவிதமான சுவை வெள்ளையாட்டுக்குட்டிக்கு தும்மலை உண்டாக்கியது. அச்சு அச்சு என்று வெள்ளை தும்மிய வேகத்தில் அதன் தலையிலிருந்த சிறிய முடியெல்லாம் சிலிர்த்துக் கொண்டது. இதை பார்த்த தாத்தா விழுந்து விழுந்து சிரித்தார். வெள்ளை, இது மிட்டாய் இல்லை, இது காய்கறி என்று சொல்லி தாத்தா அதற்கு ஒரு துண்டு கேரட்டை கொடுத்தார். கேரட்டை சாப்பிட்ட வெள்ளை இனிமேல் எதையும் விசாரித்துவிட்டுத்தான் சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்தது. ஆனாலும் அதன் குறும்புத்தனம் மட்டும் குறையவே இல்லை. இப்போதும் யாராவது கூடையுடன் வந்தால் வெள்ளையாட்டுக்குட்டி தன் காதுகளை ஆட்டிக்கொண்டு அங்கே ஆஜராகிவிடும்.